ஹலோ கைஸ், இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். இன்னைக்கு ஹிந்தியில ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தேவா அப்படின்ற ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி படம் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. கடைசியில வேற லெவல்ல ஒரு ட்விஸ்ட்டை வச்சு முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா அந்த ட்விஸ்ட்டை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்பிரடிக்டபிளா தான் இருக்கும். இந்த படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு நம்பிக்கையில் இந்த கதைக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல ஹீரோவான தேவ் அப்படின்றவர் தான் காமிக்கிறாங்க. வண்டியில வேகமா போய்கிட்டே இருக்கும்போது இவரோட சீனியர் ஆபீசருக்கு போன் பண்ணி அந்த கொலையை யார் பண்ணா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு, இந்த கேஸை நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று ஏற்படுது. அதுல இவருக்கு தலையில பயங்கரமான காயம் ஏற்பட ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ண இவரோட சீனியர் ஆபீசரான ஃபரான் அப்படின்றவரை காமிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் சீனியர் அப்படின்ற மாதிரிலாம் பழக மாட்டாங்க. ஒரு அண்ணன் தம்பி மாதிரியானவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் போன் பண்ணி அடிபட்டு கிடக்கிறவரோட அப்டேட் எல்லாத்தையும் அவரோட சீனியர் ஆபீசருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி அடிபட்டு கிடக்கிறா இல்லையா ஹீரோ, அவர் கிட்ட போகுது. அடிபட்டு மயக்க நிலையில இருந்த மனுஷன் கண் முழிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவரோட சீனியர் ஆபீசர் வந்து சந்திக்கும் போது அப்பதான் அவருக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அவரோட போன்ல பாத்தீங்கன்னா இந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லியிருப்பா இல்லையா. இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா இவர் அது எல்லாத்தையுமே மறந்துட்டாரு. அதாவது தாயாரு அப்படின்றத கூட மறந்து போய் நிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரோட நண்பரான இவரோட சீனியர் ஆபீசர் வந்து ஒவ்வொரு விஷயங்களா கேட்டுக்கிட்டே இருக்கு. மனுஷன் ஒரு மாதிரி முழிக்கிறாரு. நான் அப்படியே கட் பண்ண இவரை பத்தின ஒரு சின்ன விஷயத்த பாத்தீங்கன்னா அவரோட சீனியர் ஆபீசர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சோ இந்த பிளாஷ்பேக் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அவரோட சீனியர் இருக்கா இல்லையா, அவரோட கல்யாணத்துல இருந்து ஆரம்பிக்குது. தன்னோட தங்கச்சி ஏதாவது பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இங்க இவருக்கு ஒரு பாடல் மூலமா ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அப்படியே கட் பண்ண ரிசப்ஷன்ல எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தேவுக்கு கீழே வேலை செய்யற ஒரு கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா இவரை வந்து சந்திக்கிறாரு. எனக்கு வேலை இருக்கு சார் அப்படின்ற மாதிரி கிளம்ப அப்பதான் அந்த கான்ஸ்டபிளோட பொண்ணை நமக்கு காமிக்கிறாங்க. சோ தியா அப்படின்றது இவங்களோட பேரு நம்ம ஹீரோ கிட்ட அறிமுகமாயிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா ரோஹன் அப்படின்ற இன்னொரு போலீஸ்காரரை காமிக்கிறாங்க. ரோட்ல பாத்தீங்கன்னா எல்லா வண்டியும் நிறுத்தி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய அரசியல்வாதி பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராது. ஏன் வண்டியை நீ செக் பண்ணுவியா, முடிஞ்சா செக் பண்ணிக்கடா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் போட்டு பயங்கரமா கலாய்ச்சிட்டு, நீ செக் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு என் வீட்டுக்கு வந்து சாவியை வாங்கிட்டு போய் செக் பண்ணுப்பா, இங்கெல்லாம் என் வண்டியை திறக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரை கேவலப்படுத்திட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா ஹீரோ கவனிக்கிறார். ஒரு மாதிரி அப்செட்டா நின்றுகிட்டே இருக்கார். அண்ட் ஹீரோ இங்க வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரோஹன் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு போலீஸ்கார காமிச்சாங்க இல்லையா, அவரோட நெருங்கிய நண்பரா தான் இவர் இருப்பாரு. என்னடா நீ ரிசப்ஷன் கூட வராம வேலையை பார்த்து அழுதுகிட்டு இருக்கியடா அப்படின்ற மாதிரி இப்ப நடந்துச்சு இல்லையா, அந்த சம்பவத்தை அப்படியே மறைச்சிட்டு இவர் கேஷுவலா பேச ஆரம்பிக்க, நீ நானும் வண்டியில போய் எவ்வளவு நாள் ஆச்சுல, எனக்கு நிறைய வேலை வந்துகிட்டே இருக்குடா, என்ன பண்றது, இப்படி எல்லாம் அனுபவிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு இல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கு. தேவ் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வண்டியை எங்க கொண்டு போறாரு அப்படின்னா அந்த அரசியல்வாதி இருந்தா இல்லையா அவரோட வீட்டுக்கு. அவன் தான் வீட்டுக்கு வந்து சாவி எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி கண்ணு முன்னாடி தானே சொன்னா, போய் சாவி எடுத்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி இவரை அனுப்பிவிட உள்ள போறாரு. அடிய ஒன்றத்தை வாங்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு, வேணாண்டா வாடா இங்கிருந்து போயிடலான்னு சொல்ல மனுஷன் அடி வாங்கினதை பார்த்துட்டா இல்லையா, சும்மா விடுவாரா, உள்ள போறாரு. அங்க இருக்க எல்லாரையும் போட்டு அடிச்சு குறிப்பா தன்னோட நண்பர் அடிச்சார் இல்லையா அவருக்கு தனி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாரு. ஆனா அதே சமயத்துல அந்த அரசியல்வாதி இருக்கா இல்லையா அவருக்கு இன்னைக்கு பர்த்டேவா இருக்கும். இதனால எல்லா ஏற்பாடுகளும் தடபுடலா நடந்துகிட்டே இருக்கும். உள்ள போறாரு, அது எல்லாத்தையும் கலைச்சு அந்த பார்ட்டியை பயங்கரமா ஸ்பாயில் பண்ணி விட்டுடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இத்தோட முடிவுல அது அரசியல்வாதி இருக்கா இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஒரு நாள் நீ பதில் சொல்லியே அவடா அப்படின்ற மாதிரி மிரட்ட இவர் சிரிச்சுக்கிட்டே இவர் அப்படியே கடந்து போயிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட போகுது. சீனியர் ஆபீசரோ இவங்க கிட்ட வந்து மேலோட்டமா ரெண்டு மிரட்டிட்டு அந்த அரசியல்வாதி இருக்கா இல்லையா அவர்கிட்ட போறாரு. நீங்க அவனுங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கனவுல கூட நினைக்காதீங்க, ஏன்னா அவனுங்க கூட நான் இருக்க அப்படின்ற மாதிரி நண்பர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்க இந்த மனுஷன் என்ன பேசுறதுன்னு தெரியாம அங்கிருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் வேகமா தேவ் பாத்தீங்கன்னா ஒருத்தரை போய் சந்திக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா இவரை பத்தின ஆர்டிகல் அந்த நியூஸ் பேப்பர்ல, அதாவது இவங்க மெயின்டைன் பண்ண நியூஸ் பேப்பர்ல விட்டுருப்பாங்க. ரொம்ப தப்பான விஷயங்களை தேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தலைப்புல, இதை எவன்டா எழுதினவ, இது யாரா எழுதினவ அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறிமுகமானாங்க இல்லையா தியா அப்படின்ற கான்ஸ்டபிளோட பொண்ணு, அவங்க தான் எழுதியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அமைதியாக அங்கிருந்து வந்துட்டார். அப்படியே கட் பண்ணா இவர் தனிமையில தான் ஒரு வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இவருக்கு ஒரு லேடி கூட அஃபேர் இருக்கு, அதாவது பக்கத்து வீட்டு லேடி கூட அஃபேர் இருக்கு. ஸோ அந்த விஷயங்களை நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா ஜாதவ் அப்படின்ற ஒரு தேடப்படுற குற்றவாளி
குற்றவாளி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தங்கி இருக்கா அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்குது. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அவனை கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய போலீஸ்காரங்களோட நம்ம தேவ் இருக்கா இல்லையா, அவர் நின்னுகிட்டே இருக்கும்போது ஒரு 4-5 போலீஸ்காரங்க முன்னாடி போறாங்க. கதவை திறக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஒண்ணு ஆக ஆரம்பிக்குது. அங்க கண் எதிரில நிறைய போலீஸ்காரர்கள் துடிச்சு இறந்து போக, இன்னும் நிறைய பேர் வலியால துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த தேடப்பட்ட குற்றவாளி இருக்கா இல்லையா ஜாதவ், அவர் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாரு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாருக்கும் பரவ ஆரம்பிக்குது. ஹீரோவோட சீனியர் ஆபீசரும் அடிபட்டு கிடக்கிறவங்க கிட்ட போய் விசாரிக்க, சார் இந்த வாட்டியும் அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான் சார், ஒரு வாட்டியும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சி நாம அங்க போகும்போது அவன் நம்மள ஏதாவது பண்ணிட்டு தப்பிச்சிடுறான் சார், அவனை பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு மாதிரி பெருமையா இருந்திருக்கும் சார் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த பார்த்து தேவால பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு மேல அங்க இருக்க முடியல. அங்கிருந்து வேகமா கிளம்ப அப்பதான் ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்க அப்பாவும் அந்த சம்பவத்துல காலை எழுந்துட்டார் அப்படின்ன மாதிரி இருக்கும். ஹீரோயின் கூட போய் உட்காந்து அவங்களுக்கு ஆறுதல் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துல இருந்து இவர் கூட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ன மாதிரி இருக்கும். கட் பண்ணா ரோஹன் இருக்கா இல்லையா, அவரோட அப்பா வந்து தேவ் கூட நீ சேர்றதை நிறுத்து, இந்த போலீஸ் வழியால நீ என்னத்தடா கண்ட, உன்னை நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு அப்படின்ன மாதிரி திட்டிட்டு போக ரோஹன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்செட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த சமயத்துலதான் தேடப்படுற குற்றவாளி இருக்கா இல்லையா ஜாதவ், அவர் மறுபடியும் ஒரு லொகேஷன்ல இருக்கார் அப்படின்ன மாதிரி தகவல் கிடைக்குது. சோ ஹீரோயினும் இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் நீங்க அவனை பிடிக்க போறீங்களோ அவன் அப்பப்பெல்லாம் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். அண்ட் வேற ஒரு இடத்துல சரண்டர் ஆகி அவன் தேவைப்படுற நேரத்துல தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். உங்க டீம்ல யாரும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த விஷயம் இப்ப எதுவும் நடக்க கூடாது அப்படின்றதுக்காக பெர்ஃபெக்டா பிளான போட்டு ஒரு பில்டிங்ல அவர் தங்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சுத்தி போலீஸ்காரங்களா நின்னுக்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டும் அவன் இந்த வாட்டி எஸ்கேப் ஆக கூடாது அப்படின்ற மாதிரி முடிவோட காத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நபருக்கு இந்த வாட்டியும் தன்னை சுட்டு போட்டுட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அங்க இருக்கிற லோக்கல் அடியாள்கள் மூலமா போலீஸ்காரங்க எல்லாத்தையும் தடுத்து வச்சுட்டு அவர் ஒரு பக்கம் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோவோட நண்பர் பாத்தீங்கன்னா ஜாதவ ஸ்பாட் அவுட் பண்ணிட்டாரு. கண்டிப்பா அவன் இறந்து போன உயிர்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக அவரை துரத்தி புடிச்சிட்டு போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோவும் அதுல ஜாயின் ஆக ஆரம்பிக்கிறார். சோ இவங்க 2 பேருக்கும் நடுவுல சண்டை போக ஆரம்பிக்குது. ரோகனை அந்த ஜாதவ் கொலை பண்ணலாம் அப்படின்னு மாதிரி வரும்போது வேற வழி இல்லாம தேவ் பாத்தீங்கன்னா அவரை சுட்டு கொலை பண்ணிட்டார். டேய் அவனை உயிரோட தடா புடிச்சிட்டு வர சொன்னாங்க, எதுக்காகடா சுட்ட அப்படின்ற மாதிரி ரோஹன் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு வேற வழி இல்லடா, இதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்காக ஹீரோ ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது அப்பா முத கொண்டு ஃபேமிலி வரைக்கும் இந்த போலீஸ் வழியா வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரோஹன் வீட்டுல திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க இல்லையா, இனிமேல் உன்னை எல்லாருமே பாராட்டுவாங்கடா அப்படின்ற மாதிரி இவர் பண்ண என்கவுண்டர் ரோஹன் தான் பண்ணார் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லார்கிட்டயும் அறிவிச்சிட்டாரு. ரோஹனும் பாத்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே எதுவும் பேச முடியாம நின்றுகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா ரோஹன் இருக்கா இல்லையா, அவர் ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணுக்கு எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி ப்ரொபோசல் கொடுக்க அவங்க அதை ஏத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பெரிய என்கவுண்டர் ஒண்ணு போட்டுட்டார் இல்லையா, அதுக்காக இவருக்கு பாத்தீங்கன்னா பெரிய அவார்டு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒண்ணு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அதுக்கு பொதுமக்கள் முதற்கொண்டு ஃபேமிலிஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து ரோஹன் விருது வாங்கணும் அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காக காத்துக்கிட்டே இருக்க அந்த மனுஷன் ஸ்டேஜ் ஏறாரு. இன்னைக்கு நான் ஒரு என்கவுண்டர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இந்த விருது எனக்கு கிடைச்சிருக்கு, நான் நல்ல ஒரு போலீஸ்காரனா இல்ல ஒரு நல்ல மனுஷனா அப்படின்ற மாதிரி எனக்குள்ள நான் டெய்லி கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்பீச் எடுக்கலான்னு போக எங்க இருந்தோ வந்து ஒரு புல்லட் பாத்தீங்கன்னா இவரோட நெஞ்ச தொலைக்குது. அப்படியே சரிஞ்சு விழுறாரு. கட் பண்ண அப்படியே இந்த கதைகள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா, பிரசன்ட்ல இருக்குது, அவர் கிட்ட போகுது. அவன் அவனை யார் கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி ஷாக்கோட கேட்க அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நீ இந்த கேஸ் எடுத்துக்கிட்ட, அந்த கேஸை சால்வ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி நீ என்கிட்ட போன் பண்ணி சொல்லும்போது அந்த ஆக்சிடென்டால இப்போ இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட, அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கேஸ்ல ஹீரோ கலெக்ட் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் திரும்பி ஹீரோ கிட்டே கொடுத்துட்டு இப்போ நான் சொன்ன வரைக்கும் ரோஹன் உனக்கு எப்படிப்பட்டவ அப்படின்ற மாதிரி புரிஞ்சிருக்குமோ புரிஞ்சிருக்காதும் தெரியல, ஆனா ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அவன் நம்மளோட கூட பிறக்காத தம்பி. சோ இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவரை வீட்டுல இறக்கி விட்டு போக இந்த மனுஷன் வீட்டுக்கு போறாரு. பொருட்கள் எல்லாமே அலங்கோலமா இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கேஸ்ல இது வரைக்கும் கிடைச்ச எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய இது கொடுத்துருப்பா இல்லையா, அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறார். பென்டிரைவ்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் கேதரா இருக்கும். அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ளே போகுது. சோ அத்தனை பேர் முன்னாடி ரோஹன் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது முகம் தெரியாத நபரால சுடப்பட்டுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடம் அப்படி இமைக்கிறதுக்குள்ள பயங்கர பரபரப்பாயிடுது. ரோஹனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் அப்படின்ற போது ஒரு டீம் வேகமா போக ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா எங்க இருந்து சுட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்க அப்பதான் ஒரு பெரிய பில்டிங் பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது. அதுல இருந்து ஒரு நபர் ஓடுற மாதிரி தெரிய
ஆரம்பிக்குது. சோ இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா அங்க கேமரா எடுத்துட்டு இருப்பாங்க, அதுல பாக்குறாரு ரெக்கார்ட் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஆகலன்னு ஒரு பதில். இதனால அப்படியே கொடுத்துட்டு வேகமா அந்த பில்டிங்க்கு போக அந்த இடத்துல யாரும் இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்ல. சோ இங்க வந்தவன் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டா அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. கட் பண்ணா ரோஹன் இறந்து போயிட்டார் அப்படின்ற தகவல். சோ அவருக்கு இறுதி சடங்கு எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ அவரோட நண்பர்கிட்ட ஒரே ஒரு டிமாண்ட் தான் வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இந்த கேஸ நான் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா மத்தவங்க யார் மேலேயும் எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. நம்மளோட நண்பனை கொலை பண்ணவன நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன், எனக்கு அதுக்கு ஃபுல் ஃப்ரீடம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா பயங்கரமான கலவரம் பண்ணி தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப ஃபுல் ஃப்ரீடமோட இந்த கேஸ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, எல்லா இடத்துலயும் வேகமா அதனால முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா எவிடன்ஸை தேட ஆரம்பிக்கிறாரு. ரோஹனோட ஃபேமிலி கிட்ட போய் ரோஹனோட ஃபேமிலியில இருக்க எல்லாருமே சஸ்பெக்ட் தான், அவன் பணத்தை அடையணும் அப்படின்றதுக்காக நீங்க அதை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்கள எங்கேயும் போக விடாம சீஸ் பண்றாரு. அதாவது அவங்கள அப்படியே லாக் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த சுடப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போறாரு. கரெக்டா இந்த இடத்துல இருந்து சுட்டிருக்காங்க, அந்த பில்டிங்ல ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்க மிளகா பொடி தூவி போயிருக்காங்க, ஒண்ணுமே கிடைக்கல. இதனால அந்த சுடப்பட்ட ஸ்பாட் இருக்கியா அங்கேயே சுத்தி ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ரோஹனுக்கு யாரெல்லாம் எதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஜாதவ் அப்படின்னு ஒரு பெரிய ரவுடியை போட்டு தள்ளிருப்பாங்க இல்லையா, மேபி அவன் கூட்டாளி ஏதாவது பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தேடும் போது மனோகர் அப்படின்ற ஒருத்தரோட பேர் அடிபடுது. சோ அவரை துரத்தி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அவரோட மனைவி பார்த்தீங்கன்னா புருஷனை விடுடா அப்படின்ற மாதிரி ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பயங்கர டெம்பர் ஆயிடுது ஹீரோ. என்ன பண்றதுன்னு தெரியாம கன் எடுத்து அவரோட மனைவி வாயிலே வச்சு அமைதியாரு அப்படின்ற மாதிரி மிரட்ட இந்த விஷயத்த பொதுமக்கள் பாக்குறாங்க. உடனே கூட இருக்கிறவங்களும் வேற ஒரு லீட் கிடைச்சு சார் வாங்க சார் இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி அவரை அங்கிருந்து புஷ் பண்ணி கூட்டு போக கட் பண்ணி ஒரு 2 வயசானவங்களை காமிக்கிறாங்க. அந்த சுடப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவுல தான் இவங்களோட வீடு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதிகாலையில ஒரு 3ல இருந்து ஒரு 2:30 மணிக்குள்ள நினைக்கிறேன் சார். நான் எதிர்ச்சியா எழுந்து பார்க்கும்போது அங்க எஸ்யூவி கார், கிரீன் கலர் கார் ஒன்று நின்றுகிட்டு இருந்தது. அது பார்க்கிங் இடம் இல்ல அப்படின்றதுனாலதான் இது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு சார். எனக்கு என்னமோ அந்த கார் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு இது மூலமா ஒரு லீட் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த கிரீன் கலர் கார் தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இவங்களை பகிச்சுக்கிட்டார் இல்லையா ஒரு அரசியல்வாதி, அவர்கிட்ட கிரீன் கலர் கார் இதே மாடல் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. சோ அவர்கிட்ட போய் விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக போக அந்த மனுஷன் ஸ்டேஜ்ல பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாரு. இதனால ஐயா உங்களை இப்ப பார்க்க முடியாது, நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு தகவல் கிடைக்குது. பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு இவர். அது அரசியல்வாதி அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு மைக் எடுத்துக்கிறாரு. நீ எவ்வளவு பேச்சு பேசினாலும் இவனுங்க உனக்குலாம் ஓட்டு போட மாட்டானுங்க, உன் கார் மேலேயும் உன் மேலேயும் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை பார்த்துட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து சேருப்பா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு போக இவர் என்ன பேசுதுன்னு தெரியாம அப்படியே ஒரு சீனியர் ஆபீசர் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோவும் சீனியர் ஆபீசரும் பேசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ பத்தின இன்வெஸ்டிகேஷன் பண்ற அப்படின்ற மாதிரி ரொம்ப ரூத்லெஸ்ஸா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பொதுமக்கள் முன்னாடி கன் எடுத்து அந்த லேடியை மிரட்டினது, இறந்து போனவங்க ஃபேமிலியை ஃப்ரேம் பண்ணி நிக்க வைக்கிறது, அண்ட் 3ஆவதா இந்த அரசியல்வாதி கிட்ட போய் பிரச்சனை பண்ணது அப்படின்ற எல்லாமே தலை தூக்கி நின்னுகிட்டே இருக்கு. இது நாள் வரைக்கும் நான் என்னென்னமோ பண்ணி உன்னை சேவ் பண்ணிட்டேன், ஆனா இதுக்கு மேல ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லி மேக்சிமம் ஒரு 3 வீக் தர இந்த கேஸ் நீ அதுக்குள்ள முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. ஒரு 50 நிமிஷம் கழிச்சு இவரோட சீனியர் ஆபீசருக்கு போன் பண்ணி இந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சு, நான் கில்லரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நான் அப்பதான் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஒன்று ஏற்பட்டு பழசெல்லாம் மறந்துட்டார். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லி நீ 50 நிமிஷத்துல கொலையாளி யாரு அப்படின்றத கண்டுபிடிச்ச, இந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் இல்ல அப்படின்றத நீ கவலையே படாத, உனக்கு பழசெல்லாமே மறந்து போச்சு அப்படின்ற விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல போறது இல்ல, டாக்டர் அண்ட் எனக்கு மட்டும்தான் தெரிய போகுது, ஏன்னா இந்த கொலையை நீ ஏற்கனவே கண்டுபிடிச்ச அப்படின்றதுனால இது உனக்கு ஈஸியான விஷயம் தான். ஆனா என்ன இப்ப இருக்கிற விஷயங்கள்ல அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியுது, ஆனா உன்னால மட்டும்தான் இது கண்டிப்பா முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ வேணா அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இவர் பேசுற வார்த்தைகளால சரின்னு சம்மதிக்கிறார். அப்படியே கட் பண்ண ஹீரோ வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கும்போது முகம் தெரியாத நபர்களால தாக்கப்படுறாரு. இதனால எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துலதான் ஒருத்தரோட மனைவி மேல கண்ணை காட்டி மிரட்டினார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா மனோகர், அவர் தான் இந்த வேலையை பார்த்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். என் பொண்டாட்டிய மிரட்டினல நீ எனக்கு இருந்தாலும் நீ என் கையால தானே சாவ அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு ஹீரோ கன்னு வச்சிருக்கிறதால அங்க இருந்து பேசாம போயிட்டாரு.
கட் பண்ணா ஹீரோ தன்னோட வீட்டுக்கு போறாரு. அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்திருக்காங்க. ஹீரோயின் யார் என்ன அப்படின்றது ஹீரோக்கு இப்ப தெரியாது இல்லையா. இதனால ஒரு மாதிரி நின்னுகிட்டே இருக்கு. அவங்க பேசுறது மூலமா இவங்க 2 பேருமே காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ மேனேஜ் பண்ணி அப்படியே சமாளிச்சு விட்டுட்டார். கட் பண்ணா ஒரு டாக்டரை போய் சந்திக்கிறாரு. என்னோட பழைய நினைவுகள் எல்லாமே எப்ப வரும் அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் சொல்லி அது அன்றாட வாழ்க்கையில நடந்துக்கிற விஷயங்கள தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த தேவ நம்ம தேவ் ஏன்னு வச்சுப்போம், இப்ப இருக்கிறவரை தேவ் பின்னு வச்சுப்போம். தேவ் பி வந்து ஏவ அடையணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் பட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லையா. டெய்லி அதுக்கு நீங்க எல்லாத்தையுமே மனசுல போட்டு குழப்பிக்காம உங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இது நேரம் வரைக்கும் ஒரு போலீஸ் தான், ஆனா போலீஸ் யூனிஃபார்மே போட்டதில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ போட ஆரம்பிக்கிறார். ஒரு மிடுக்கான போலீஸ் ஆபீசரா ஸ்டேஷனுக்குள்ள போக எல்லாருமே வியந்து போய் பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ எல்லாத்தையும் மறந்துட்டு தான் இங்க வந்திருக்காரு அப்படின்றது இங்க இருக்க யாருக்கும் தெரியாது. இதனால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படியே தெரிஞ்ச மாதிரியே மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் அப்படி நடக்குதா இப்படி நடக்குதா அப்படின்ற மாதிரி ஆமா சொல்லிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்கிறவங்க சார் நம்ம கோர்ட்டுக்கு போகணும் வரீங்களா போகலான்னு சொல்ல இவருக்கு என்ன காரணத்துக்காக கோர்ட்டுக்கு போறோம் அப்படின்றது தெரியல. அமைதியா போய் நிக்க அப்பதான் எதுக்காக கோர்ட்டுக்கு வந்தார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அந்த மனோகரோட மனைவியோட வாய்க்குள்ள கண்ணை வச்சார் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த கேஸ் தான் இங்க போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு 5 கேஸ் பெண்டிங் இருக்கு. நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது போலீஸை அவமதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் தரப்புல இருக்க வக்கீல் பாத்தீங்கன்னா இப்பதான் ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு. கொஞ்ச நாள் டைம் தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு 2 மாசம் பாத்தீங்கன்னா கேஸ அப்படியே தள்ளி வைக்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோ ஆக்சிடென்ட் ஆனப்ப அவரோட போன் உடஞ்சு போயிருக்கும், கடையில கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கடைக்கு போறாரு. கடையில இருந்து போனை ரெக்கவர் பண்ணி அதுல இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இவருக்கும் இவரோட காதல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் எவ்வளவு நெருக்கமான உறவு இருந்தது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ உடனடியா அவங்கள சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக அவங்க பாத்தீங்கன்னா இவர்கிட்ட அந்த வெட்டிங் இன்விடேஷன் எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது கூடவே உங்கள ஒரு கருப்பாடு இருக்கான் அப்படின்ற மாதிரி நானும் பல தடவை சொன்னேன், நீங்களும் அதை ஒத்துக்கிட்டீங்க இல்லையா, அவனை கண்டுபிடிச்சிங்களா இல்லையாடா அப்படின்ற மாதிரி கேட்க இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துலதான் ரோட்ல ஒரு ப்ளூ கலர் கார் பாத்தீங்கன்னா போக ஆரம்பிக்குது. எல்லோ லைட் அது மேல படும்போது கிரீனா தெரிய ஆரம்பிக்குது. பட்டுன்னு இதை யோசிச்சுக்கிட்டு வேகமா துப்பு கொடுத்தாங்க இல்லையா அந்த பாட்டி கிட்ட போறாரு. தூரத்துல ஒரு காரை நிறுத்திட்டு அது என்ன கார்னு சொல்ல முடியுமான்னு கேட்க பச்சை கலர்ன்றாங்க. அதே காரை கொஞ்சம் தள்ளி நிறுத்தும் போது அது ப்ளூ கலரா இருக்கு. சோ ப்ளூ கலர் கார் மேல எல்லோ கலர் லைட் அடிச்சதால அது கிரீனா தெரிஞ்சிருக்கு. சோ அவங்க பார்த்தது ப்ளூ கலர் கார் தான். நம்ம தான் தப்பா எடுத்துக்கிட்டோம் போல அப்படின்ற அந்த பர்டிகுலர் ப்ளூ கலர் காரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல அந்த ஜாது இறந்து போனா இல்லையா இவங்களால சுடப்பட்டானு அவனோட இன்னொரு கூட்டாளி பாத்தீங்கன்னா பதுங்கி இருக்கான் அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குது. அந்த இடத்துக்கு போய் அவனை பிடிக்கணும் அப்படின்ற ட்ரை பண்ண ஹீரோ கண்ணை தூக்குறாரு. கையெல்லாமே நடுங்கிட்டே இருக்கு. அவனும் படகுல தப்பிச்சு போகணும் அப்படின்ற ட்ரை பண்ண ஹீரோ கூட இருக்க ஒரு லேடி பாத்தீங்கன்னா காலில் சுட்டு பிடிச்சிடுறாங்க. என்ன சார் நீங்க அவனை சுட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் வார்த்தைகள் எல்லாம் நின்றுகிட்டே இருக்காரு. கட் பண்ணா ரோஹரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து நான் உங்ககிட்ட சொன்ன சீக்ரெட் எல்லாத்தையும் நீங்க மெயின்டைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, அது நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவருக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. அது என்ன சீக்ரெட்டா இருக்கும், அது நம்ம தெரிஞ்சாகணுமே அப்படின்ற மாதிரி ரெக்கார்டர் ஆன் பண்ணி என்கிட்ட சொன்ன சீக்ரெட்டை நம்ம அபிஷியலா ரெக்கார்ட் பண்ணி ஆகணும், அது நீ சொல்ல முடியுமான்னு கேட்க இவங்க பர்சனலான விஷயங்கள் எல்லாத்தையும் நீ இப்ப ரெக்கார்ட் பண்ணணும் ட்ரை பண்றியா, நீ என்னதான் ரெக்கார்ட் பண்ணாலும் அந்த வீடியோ உனக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி வீடியோவை டெலிட் பண்ணலான்னு போக இவருக்கு அந்த வீடியோ என்ன அப்படின்றது தெரியணும். இதனால அதை புடுங்கி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவரோட நண்பர் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணிருப்பாரு. அது என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அவார்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு பாத்தீங்கன்னா அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட வீடியோ கால் பண்ணிருப்பாரு. என்ன ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க இவர் அதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கான்வர்சேஷனை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இத்தோட முடிவுல நாளைக்கு நீ போய் பேச போற இல்லையா, அங்க என்ன பேச போற அப்படின்றத நீ என்கிட்ட சொல்ல முடியுமா, நான் இதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு மெமரிஸ்க்காக வச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி அவங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்க இவர் பாத்தீங்கன்னா தன்னோட மனசுல பட்ட விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுல மெயினா சொல்ல போற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா இது எல்லாத்தையுமே அதாவது அந்த என்கவுண்டரை நான் பண்ணல, என்னோட உயிர் நண்பனான தேவ் தான் பண்ணா. எல்லாரோட வாழ்க்கையிலும் 2வது வாய்ப்பு அப்படின்றது ஒன்று இருக்கும். கண்டிப்பா என்னோட நண்பனுக்கும் அது இருக்கு. அண்ட் இந்த வாய்ப்பை நான் அவனுக்கு கொடுக்கதா பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பார்க்கும்போது ஒரு மாதிரி கண் கலங்கி போறாரு. ஸோ இதை எடுத்துட்டு போய் அவரோட சீனியர் ஆஃபீஸர்கிட்ட காமிச்சு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கேஸ் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்திருக்கேன். நான் அவங்கள அந்த ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி போய் பார்த்திருக்கேன் போல சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன்டா. இதுல அப்படி நான் என்னத்தை கண்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு புரியல. அண்ட் இதுக்கு
பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றது என்னால கண்டுபிடிக்க முடியல, குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மனுஷனும் மோட்டிவேட் பண்ணி அனுப்பி வைக்கிறாப்ல. ஆனா அப்படியே காட் பண்ணா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க ஒரு ஸ்னைப்பரை பார்த்தீங்கன்னா இவங்க டீம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வராங்க. காரணம் என்ன அப்படின்னா இவரோட நண்பர் ஸ்னைப்பர் மூலமா சுடப்பட்டு கொலை பண்ணப்பட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவரை சுடப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, நம்ம ஹீரோ ஒருத்தர் பார்த்திருப்பாரு, அங்க கூட்டு போய் நீட்டு அவர் அந்த ஸ்னைப்பர் எல்லாத்தையும் வச்சு பாக்குறாரு. இங்க இருந்து சுட வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல பக்குன்னு இருக்கு. அண்ட் சுடப்பட்ட வீடியோ இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் பிளே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சார் நிறைய முறை அவன் வாய்ப்பு கொடுத்துருக்கானே சார், சுடணும்னு நினைச்சிருந்தா இங்க நிற்கும் போது சுட்டிருக்கலாம், அங்க நிற்கும் போது சுட்டிருக்கலாம், என்ன சார் அவன் இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கும்போது அவன் பேசும்போது சுட்டிருக்கானே அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப நீ இங்க இருந்திருந்த அப்படின்னா எந்த இடத்துல இருந்தா சுட்டிருப்ப அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பாட்ல நிக்க வைக்க அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தா இல்லையா, அதை தாண்டி பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கும், அந்த இடத்துல தான் சார் நான் சுட்டிருப்பேன்னு சொல்ல இவங்க அங்க போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அண்ட் அங்க பாத்தீங்கன்னா ஸ்னைப்பர் வச்சதுக்கான அடையாளங்களும் அது கரெக்டா போய் பிளேஸ் ஆகுற மாதிரியும், அதாவது நின்றுகிட்டு இருக்கவர் மேல பிளேஸ் ஆகுற மாதிரியும் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா செட் பண்ணி வச்சிருந்த மாதிரியும் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. மிரண்டு போயிடுறாங்க. அது கூடவே அந்த ஸ்னைப்பர் இருக்கா இல்லையா, அவர் கூட பேச பேச இன்னும் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்குது. இங்க பயன்படுத்தப்பட்டது ஒரு ஆட்டோமேட்டிக் கன், மேபி அந்த மொபைல் மூலமா கூட யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கும் அவரோட டீமுக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோ வேற ஒரு பில்டிங்ல ஒரு நபர் ஓடுற மாதிரி பார்த்தார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அன்னைக்கு ஓடும் போது ஒரு கேமரா மூலமா அதை பார்த்தார் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே கேமராவை இப்ப பிளேஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஜூமா இல்ல. சோ கூட இருக்கவங்க எல்லாருமே நீங்க இது மூலமா தான் பாத்தீங்களா சார்னு கேட்க இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இவரோட சீனியர் ஆபீசர் முதற்கொண்டு இன்னொரு சீனியர் ஆபீசர் வரைக்கும் எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க. நம்ம ஹீரோவோட கண்டிஷனை பத்தி கூட இருக்கவங்க பாத்தீங்கன்னா பழக்கத்து மூலமாவே கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ இதுக்கு மேல நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க வேணாம், அண்ட் 48 ஹவர்ஸ்க்குள்ள இந்த கேஸ வேற ஒருத்தருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ வேகமா வெளியே வராரு தன்னோட நண்பர் கிட்ட. இந்த கேஸ் இன்னும் 48 ஹவர்ஸ்ல முடிச்சு காட்டுற அப்படின்ற மாதிரி வேகமா கலெக்ட் பண்ணார் இல்லையா, அந்த எல்லா டேட்டாவையும் மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துலதான் சுடப்பட்டு ஒருத்தர் பிடிச்சி வச்சிருக்காங்க இல்லையா, அவர் சுயநினைவுக்கு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அவர்கிட்ட போய் உங்களுக்கு துப்பு கொடுக்கறவன் யாரு, எதுக்காகடா ரோகனை கொலை பண்ணீங்க அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க ரோகனை யார் கொலை பண்ணா அப்படின்றது இவருக்கு தெரியாது. ஆனா இவங்களுக்கு துப்பு கொடுக்கறாரு இல்லையா, அவரோட சீக்கிரட்டான பேர் புல் அப்படின்றதோ மற்ற விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற விஷயம் மட்டும் ஹீரோவுக்கு கிடைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ வேகமா அந்த இறந்து போன ஜாதவோட எல்லா கான்டாக்ட் டீடைல்ஸும் எடுத்து ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவர் கூட அஃபேர்ல இருக்காங்க இல்லையா, அந்த லேடி கதவு தட்டுறாங்க. உனக்கு என்ன பார்த்தா இப்ப ஃபீலிங்ஸா இருக்குமா இருக்காதா அப்படின்றதெல்லாம் தெரியல, நான் என்னோட கணவரும் இங்க இருந்து வேற ஒரு ஊருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டோம், உனக்கு கடைசியா பார்த்துட்டு போகணும் தான் வந்தேன், அண்ட் உன்னோட சீக்ரெட்ஸ் எல்லாமே எனக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவர் அப்படியே அவங்கள ஒரு நிமிஷம் நிறுத்துறாரு. கட் பண்ணா ஒரு பெரிய ஃபைல் எடுத்துக்கிட்டு இந்த கேஸை நான் சால்வ் பண்ணிட்டேன், அண்ட் இந்த கொலை யார் பண்ண அப்படின்றது ரிப்போர்ட்லயும் நான் சப்மிட் பண்ணிட்டேன், கடைசி பக்கம் மட்டும் ஃப்ரீயா இருக்கும், அதை என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க தான் சொல்லி ஆக்கணும்னு சொல்ல அந்த மனுஷன் ரிப்போர்ட் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பிக்கஸ்ட் ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகுது. சத்தியமா இந்த படம் பார்க்கும்போது நான் இந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கல. அது என்ன அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் நம்ம ஹீரோ தான் இருக்காரு. சோ ஹீரோ தான் பாத்தீங்கன்னா அவரோட நண்பரே கொலை பண்ணார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஷாக்கா இருக்குல்ல, எதனால அப்படின்றத நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். சோ அந்த ஜாதவ் பாத்தீங்கன்னா எல்லா வாட்டியும் துப்பு கடிச்சு தப்பிச்சு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த புல்லே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவா தான் இருப்பாரு. இறந்து போன அதாவது ஏற்கனவே என்கவுண்டர் செய்யப்பட்ட ஒரு ரவுடியோட பேர்ல ஒரு சிம் வந்திருக்கும், அந்த சிம்மை நம்ம ஹீரோ பயன்படுத்தி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த இவரோட நண்பர் இருக்கா இல்லையா ரோஹன், அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. கையும் கழுவுமா மாட்டிக்கிட்டார். நம்ம ஹீரோ கிட்ட இந்த விஷயங்களை பத்தி ஒரு கட்டத்தில் கேட்டிருப்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோ கொடுக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, வறுமையில நீ வாழ்ந்திருக்கியா, எல்லாரோட வீட்லயும் தீபாவளி பயங்கரமா கொண்டாடிக்கிட்டே இருந்தாங்க, அப்ப எனக்கு 8 வயசு இருக்கும், எங்க வீட்டுல சாப்பிட கூட ஒண்ணும் இல்ல, பக்கத்து வீட்டுல ஒரு ஆன்டி ஸ்வீட் எல்லாத்தையும் கொடுத்தாங்க, எனக்கு பயங்கரமான பசி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம எல்லா ஸ்வீட்டையும் நான் சாப்பிட்டுட்டேன், எங்க அப்பா ஒரு 8 மணி இருக்கும் நைட்டு வந்தான், பயங்கர போதை வேற, பசிக்குது அப்படின்ற மாதிரி வீட்டுல ஏதாவது இருக்கான்னு தேன்னா நான் மொத்த ஸ்வீட்டையும் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதும் எட்டி ஒன்று விட்டான். கை கால் எல்லாமே உடஞ்சு போயிடுச்சு. உடஞ்ச காலோட வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு தனியா போனேன். அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம கையில காசு கூட இல்லாம நின்றுகிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த ஜாதவ் இருக்கா இல்லையா, முதல்ல அங்க சந்திச்சேன். எனக்கு எல்லா தேவைகளும் அவர் அன்னைக்கு பாத்துக்கிட்டாரு. சோ அன்னில இருந்துதான் இது எங்களுக்குள்ள ஆரம்பிச்சதுடா. இந்த விஷயங்களை பத்தி நீ ரொம்ப யோசிக்க வேண்டாம், இதை இத்தோட வீடு அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் பாத்தீங்கன்னா விடுறதா தெரியல. காரணம் என்ன
என்ன அப்படின்னு ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர். அந்த தேவ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கர முரட்டுத்தனமா தான் இருப்பாரு. ஆனா நேர்மையான ஆள் தான் அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போ இந்த சம்பவத்தால ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டாரு. ஆனா அது மட்டும் இல்லாம அந்த ஜாதவ் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போய் நிறைய போலீஸ்காரங்க உயிர் இழந்திருக்காங்க, நிறைய பேர் கை கால்களை இழந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே இவர் நினைச்சு பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறார். ஆனா அது கூடவே உண்மைகள் எல்லாத்தையும் வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நீ ஜாதவ கொலை பண்ணிட்டு அந்த பெருமை, அதாவது அந்த புகழை எனக்கு தூக்கி போட்டு எனக்கு என்ன பிச்சை போடுறியாடா நீ அப்படின்ற மாதிரி பயங்கரமான வார்த்தைகள் எல்லாத்தையும் பேச நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாரு. உனக்கு என்னடா இப்போ இதுல இருந்து நான் வெளியே போனோம் அப்படின்னா நீ என்னதாடா என்ன பண்ண சொல்றேன்னு கேட்க இவர், நீ எதுவுமே பண்ண வேணா, எனக்கு அவார்ட் கொடுக்குறாங்க இல்லையா May 1, அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் நான் உன்னை எக்ஸ்போஸ் பண்றேன்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசிட்டு போக இந்த விஷயம் இவரோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இந்த விஷயங்களை நம்ம ஹீரோ அவரோட சீனியர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுல அலங்கோலமா இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஸ்னைப்பர்ஸோட ஒவ்வொரு பாகங்களும் ஒவ்வொரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம தேவ் ஏ அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் மென்ஷன் பண்ணிருப்பாங்களே, தேவ் ஏ எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருப்பார் இல்லையா, அது பாத்தீங்கன்னா ஃபேக்கா தான் இருக்கும். இந்த கேஸை டைவர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிருப்பார். சோ நீங்க நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் போய் பாத்தீங்க அப்படின்னா தேவ் ஏ பண்ண விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வேற வேற விஷயங்கள் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பண்ணிருப்பாரு. ஆளை ஒரு மாதிரி பார்த்தேன் அப்படின்ற மாதிரியும் அரசியல்வாதி மேல சந்தேகமும் அது இறந்து போனவங்களோட ஃபேமிலி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் மாத்தி மாத்தி தான் விட்டுருப்பாப்ல. ரோஹனும் ஹீரோவும் பேசிக்கிட்டே இந்த கான்வர்சேஷனை அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அஃபேர் வச்ச லேடி, அவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்க மூலமா தான் இப்ப நம்ம ஹீரோவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இவரை உயிரோட விடுறது ஒரு பெரிய ஆபத்துல போய் முடியும் அப்படின்ற மாதிரி இவர் உணர்ந்துகிட்டு மனசை கல்லாகிக்கிட்டு ஒரு பெரிய ஸ்னைப்பரை பாத்தீங்கன்னா செட் பண்றாரு. ஆட்டோமேட்டிக்கா அதை வச்சுட்டு தன்னோட போன்லயே பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான கண்ட்ரோல் எல்லாத்தையும் வச்சுட்டு பக்காவா அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தேவ் அவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட பேசி ஒரு 50 நிமிஷத்துல கொலையாளியை கண்டுபிடிச்சேன், கேஸை சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இறந்து போன நபரோட கேர்ள் ஃபிரெண்டை போய் சந்திச்சார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த வீடியோல இவர் பார்த்த விஷயங்கள்லாம் இவரை ஒரு மாதிரி துன்புறுத்திட்டு இருக்கும், அதாவது வலிக்க செஞ்சிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இந்த மனுஷன் உண்மைகள் எல்லாத்தையும் அவன் சொல்லிடுவா அப்படின்ற பயத்துல தான் கொலை பண்ணிருப்பாரு. ஆனா அவர் பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஸ்பீச்சே வேற, அதை தான் முன்னாடி அந்த வீடியோல நமக்கு காமிச்சிருப்பாங்க. சோ எல்லாரோட வாழ்க்கையிலும் செகண்ட் சான்ஸ் அப்படின்றது ஒண்ணு வரும், அது உனக்கும் வந்திருக்குடா அப்படின்ற மாதிரி இவர் அந்த ஸ்பீச்ல மென்ஷன் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுதான். சோ நம்ம ஹீரோ தான் அதை என்கவுண்டர் பண்ணார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் சொல்றதுதான் அவரோட பிளானா இருந்திருக்கும். சோ இதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தால தான் அவர் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு போன்ல நான் அந்த கொலையாளி யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன், கேஸை சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது கூடவே அந்த கொலையை பண்ணது நான் தான் அப்படின்ற மாதிரியும் இவர் அந்த போன் கால்ல பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த போன் கால் பாத்தீங்கன்னா இவர் கனெக்ட் ஆயிருக்க மாட்டார், அதாவது ஒரு சீனியர் வாய்ஸ் மேல தான் பாத்தீங்கன்னா போயிருக்கும். வாய்ஸ் மேல இந்த எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவரோட சீனியர் ஆபீசர் இவர்கிட்ட எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணி கேஸை கண்டுபிடி அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த கொலையை பண்ணது ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி அவரே மென்ஷன் பண்ணிட்டார். ஆனா எதுக்காக பண்ண, ஏன் பண்ண அப்படின்ற எதுவுமே அவர் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டார். சோ இது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரதா இவர் பண்ண விஷயங்கள் இது அப்படின்ற மாதிரி காமிச்சு நீ ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரா அப்படின்ற மாதிரி அவரை கைது பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்றாரு. அண்ட் இவர் கடைசியா போகிறதுக்கு முன்னாடி, அதாவது கடைசியா ஜெயிலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு நிமிஷம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அவங்க பாத்தீங்கன்னா இந்த நடந்த எல்லா விஷயங்களையும் கண் கலங்கிக்கிட்டே ஒரு ரிப்போர்ட்டை எழுதுற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி ஒரு 6 மாசம் கழிச்சு ஜெயில பாத்தீங்கன்னா ஒரு புது போலீஸ்காரர் வேலைக்கு நியமிச்சிருப்பாங்க. நிறைய கைதிகள் பாத்தீங்கன்னா போதை பழக்கத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பாக்குறாரு, தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய கலவரம் வந்து போக ஆரம்பிக்குது. ஆனா அந்த சமயத்துல தான் கைதியா இருக்க தேவ நமக்கு காமிக்கிறாங்க. இவர் என்னதான் கைதியா இருந்தாலும் இவருக்குள்ள இருக்குது அந்த போலீஸ் வெறி தான் இல்லையா. போறாரு, அங்க இருக்க எல்லாரையும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு. இவரோட ரேஜ் இன்னும் குறையல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த காமிச்சு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.